கிளையண்ட்டுக்கு வந்து கால் கூட பண்ணாம இந்த ரூ. 589 வொர்த்தான காம்போ வந்து கொரியர்காரங்க நம்மளுக்கே இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் போட்டு விட்டாங்க. இன்னைக்கு வந்து டே 1 நம்ம வந்து ரூ. 1,00,00,000 பிசினஸ் பண்ணக்கூடிய ஃபுட் பேங்க் பிசினஸ்ல வந்து இன்னைக்கு டே 1 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நம்ம வந்து சென்னையில இருக்கிற ஒரு கஸ்டமருக்கு வந்து இந்த காம்போ வந்து 589 காம்போ வந்து நம்ம கொரியர் போட்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா, கொரியர் வரவே இல்ல அப்படின்னு. அப்ப நம்ம ட்ராக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கே ரிட்டர்ன் போட்டு விட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரிட்டர்ன் போடுறங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விதமான பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஒண்ணு நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிடுது. 2வது நம்ம அனுப்பிச்ச ஷிப்பிங் காஸ்ட்டுமே நமக்கு வேஸ்ட் தான். ஸோ அது மட்டும் இல்ல, கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா ப்ராடக்ட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயமே வருது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெப்யூட்டேஷனுமே பாதிக்குது. ஸோ இது பிசினஸ்ன்னு வந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். ஸோ இந்த பிரச்சனையை நாளைக்கு எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம், எப்படி இதை வந்து டேக்கிள் பண்றோம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல பார்ப்போம். ஸோ இன்னத்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10 ஆர்டர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிக்கிறோம். நம்ம டோட்டலா 20,000 காம்போ நம்ம வித்தோம் அப்படின்னா, நம்மளோட பிசினஸ் வேல்யூ வந்து 1 கோடியா ரீச் ஆகுது. ஸோ இன்னும் 19,999 காம்போ வந்து பாக்கி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்ட்டு அப்கமிங் வீடியோஸ்ல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம்.